கல்வி பொதுத்தராதர உயர்தர பாடத்திலே பொருளியல் பாடத்திலே பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற மாணவர்களின் நன்மை கருதி வருடந்தோறும் இலங்கை மத்திய வங்கியின் வங்கி தொழில் கற்கைகளுக்கான ஆய்வு நிலையத்தினால் நடத்தப்பட்டு வருகின்ற அறிவூற்று நிகழ்ச்சி தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் பொருளியல் பாடத்திட்டத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதியை நோக்கி பார்க்க இருக்கின்றோம். அதுதான் இறைக்கொள்கை மற்றும் அரச நிதி என்பதாகும். இன்று நம்முடன் இந்த கலந்துரையாடலிலே தன்னுடைய ஆக்கபூர்வமான கருத்துக்களை நடைமுறை ரீதியான விளக்கங்களுடன் பகிர்ந்து கொள்ள இலங்கை மத்திய வங்கியின் நிதி திணைக்களத்தின் மூத்த கணக்காளர் திரு பிரபாகர் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் பிரபாகர். வணக்கம் திரு மோகனன் அவர்களே. இறைக்கொள்கை மற்றும் அரச நிதி பேரின பொருளாதாரத்திலே மிக முக்கியமான கொள்கைகளாக 3 கொள்கைகள் காணப்படுகின்றன. நாணய கொள்கை, செலாவணி வீத கொள்கை மற்றும் இறைக்கொள்கை. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார செயற்பாடுகளுக்கும் எவ்வாறு நாணய கொள்கை மற்றும் செலாவணி வீத கொள்கை முக்கியமானதாக காணப்படுகின்றதோ அதே போன்றுதான் இறைக்கொள்கையும் மிக முக்கியமான ஒரு கொள்கையாகவே காணப்படுகின்றது. அண்மை காலமாக இலங்கையில் காணப்படுகின்ற பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியில் இறைக்கொள்கை இடப்படுகின்ற விடயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்த விடயமாகவும் மிகவும் சவால் மிக்க ஒன்றாகவும் காணப்படுகின்றது. எனவே இன்றைய கலந்துரையாடலானது மாணவர்களுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒன்றாகவும் இந்த காலகட்டத்திலே நடைமுறை ரீதியான விளக்கங்களை பெற்றுக்கொள்வது சாலச்சிறந்ததாக இருக்கும் எனவும் நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் திரு பிரபாகர் அவர்களே, இறைக்கொள்கை பற்றிய ஒரு ஆரம்ப விளக்கத்தை எங்களுக்கு தர முடியுமா? மோகனன் அவர்களே, ஒரு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு இறைக்கொள்கையானது மிக முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த பொருளாதாரத்தினுடைய பொருளாதார உறுதிப்பாடு, பொருளாதார அபிவிருத்தி போன்ற பேரின பொருளாதார குறிகாட்டிகளை அடைந்து கொள்கின்ற நோக்கிலே ஒவ்வொரு அரசாங்கமும் பாதுகாட்டினை, அரச வருமானம் மற்றும் அரச செலவீனம் மற்றும் நிதியீட்டம் போன்ற விடயங்களை பொருத்தமான முறையில் முகாமை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கொள்கைதான் இறைக்கொள்கையாக காணப்படுகின்றது. இந்த இறைக்கொள்கையை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக 3 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று அரச வருமானம், மற்றது இதில் நீங்கள் பார்த்த தெரியும் அரச வருமானம், அரச செலவினம் மற்றும் பாதுகாட்டு பற்றாக்குறையும் அதுக்குரிய நிதியிட்டமும். இந்த 3 விஷயங்களும் இறைக்கொள்கையின் முக்கிய கூறுகளாக காணப்படும். அடுத்ததாக நாங்கள் அரச வருமானத்தை பார்த்தோமாக இருந்தால் இதில் நாங்கள் இறைக்கொள்கையில் 3 முக்கிய கூறுகள் இருக்குது என்று பார்த்தோம். அந்த 3 முக்கிய கூறுகளிலே முக்கியமானது அரச வருமானம். அப்போ இந்த அரச வருமானம் எவ்வாறு காணப்படுதுன்றதை இந்த வரைபடத்திலே காட்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அரச வருமானத்தின் முக்கிய கூறாக காணப்படுவது வரி வருமானமும் வரியல்லா வருமானமும். அப்போ இது ரெண்டும் தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசாங்கத்தின் முக்கிய வருமானமாக இருக்குது. அப்போ இந்த 2 வருமானங்களும் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் பிறகு பார்ப்போம். அதில் வரி வருமானம் 2 பெரும் பகுதிகளாக இருக்குது. ஒன்று நேர்வரி, மற்றது மறைமுக வரி. அப்போ இந்த 2 வருமானங்களும் நேர்வரி மறைமுக வரி 2ம் சேர்ந்தது தான் வரி வருமானம் என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அதே மாதிரி வரியல்லா வருமானம், அந்த 2 வரி வருமானம் வரியல்லா வருமானம் 2ம் சேர்ந்தது தான் அரச வருமானமாக காணப்படும். இப்போ 2020 இதற்கு மேலதிகமாக அரசாங்கத்தின் வருமானத்தோட மேலதிகமாக அரசாங்கத்துக்கு கொடைகள், அதாவது நன்கொடைகள் நாடுகள், அதாவது வெளிநாடுகள் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து கிடைக்கும். இப்போ அதுவும் அரசாங்கத்தின் ஒரு பகுதி வருமானமாக காணப்படும். 2021ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் கொடைகள் வழங்கிய முக்கிய அபிவிருத்தி பங்காளர்களிடையே முக்கியமான நாடுகளாக காணப்படுறது ஜப்பானிய அரசாங்கமும் மற்றும் ஆசிய அபிவிருத்தி, அதோட ஐக்கிய அமெரிக்காவின் வேளாண்மை திணைக்களம், இந்த நிறுவனங்களும் தான் இலங்கை அரசாங்கத்துக்கு 2021ஆம் ஆண்டில் நன்கொடைகளை வழங்கிய நிறுவனங்களாக காணப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் வரி வருமானம், இப்போ நாங்கள் பார்த்தோம் அரசாங்க வருமானத்தில் வரி வருமானம் முக்கியமான பகுதியாக இருக்குதுன்னு சொல்லி, அப்போ நாங்கள் வரி வருமானம் என்றால் என்ன, அதுக்குள்ளே என்னென்ன வரிகளை அந்த வரி வருமானம் உள்ளடக்கி இருக்கிறதுன்றது சம்பந்தமாக
நாங்கள் இப்போ பார்ப்போம். வரி வருமானம்ன்றது அரசாங்கம் தன்னுடைய வருமானத்தை ஈட்டிக்கொள்வதற்காக பொருட்கள், சேவைகள் மற்றும் சொத்துக்கள், வருமானங்கள் போன்றவற்றின் மீது விதிக்கப்படுகின்ற விதிப்பைத்தான் நாங்கள் வரி என்று குறிப்பிடுவோம். அப்போ அதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி நேர் வரி, மறைமுக வரி என்று 2 விதமான வரிகள் இருக்குது. அப்போ அந்த நேர் வரி, மறைமுக வரி என்றது வந்து முதல் அடம் ஸ்மித் என்ற பொருளியலாளரால் நாடுகளின் செல்வம் என்ற அவருடைய முதல் நூலில் அவரால் தான் அந்த பதம் வந்து முதலில் பொருளாதாரத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஏனைய பொருளாதார அறிஞர்களும் ஏனைய நாடுகளும் இந்த பதங்களை பாவிக்க தொடங்கியிருக்கிறோம். அப்போ இந்த நேர்வரி, மறைமுக வரி என்றது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் நாங்கள் முதலாவது நேர்வரி என்னென்ன அம்சங்களை கொண்டிருக்கும் என்றதை நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தா தெரியும். முதலாவது வந்து வரி செலுத்துபவர் நேரடியாக அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற வரியைத்தான் இது குறிக்கும். அதாவது வந்து ஒரு வரி ஒரு ஆள் மீது விதிக்கப்பட்டால் அந்த வரியை அவர் நேரடியாக அரசாங்கத்துக்கே செலுத்துவார். மற்றது வந்து வருமான சொத்துக்கள் மீது தான் இந்த வரி அறவிடப்படும். ஒரு நபராக இருக்கலாம், அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கலாம். அந்த நிறுவனமோ அல்லாட்டி அந்த நபரின் மீது உடைய வருமானம் மற்றும் சொத்துக்கள் மீது விதிக்கப்படுகின்ற வரியாக இருக்கும். இதுக்கு வந்து பரிபெயர்ச்சி இருக்காது. வந்து அது வரியிருப்பாளர்கள் வந்து வரிச்சுமையை முழுமையாக தாமாகவே தான் தாங்கணும். இப்போ ஒரு ஆள் மீது விதிக்கப்படுகின்ற வரியை அவரே தான் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். அதை இன்னொருத்தர் மீது சாட்டுதல் செய்ய முடியாது. அப்போ இந்த வரி வந்து நேர் வரி வந்து அந்த வரி யார் மீது விதிக்கப்படுகின்றதோ அவர் மீது தான் அவர் தான் தாங்கிக் கொள்ளணும். அதால் அங்கு வந்து வரிபெயர்ச்சி இருக்காது. அப்போ இந்த பண்புகளை கொண்டிருக்கிறத தான் நாங்கள் நேர்வரி என்று சொல்லி குறிப்பிடுவோம். இதுக்கு உதாரணமாக நாங்கள் சொல்கிறதாக இருந்த வருமான வரி மற்றும் சொத்துக்கள் மீதான வரி, அதை விட நாங்கள் குறிப்பிடுறதாக இருந்தால் மூலதன ஆதாய வரி, அதாவது வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போன்றவற்றை வந்து நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது வந்து நாங்கள் ரெண்டாவதாக காணப்படுகின்ற மறைமுக வரி என்றால் அதில் அம்சங்கள் எப்படி இருக்கும் என்றதை பற்றி பார்ப்போம். மறைமுக வரி என்று சொன்னால் முதலாவது வந்து வர்த்தக உற்பத்தி செயற்பாடுகள் மீது தான் அது அறவிடப்படும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், நேர் வரி வந்து சொத்துக்கள் மற்றும் வருமானங்கள் மீது அறவிடப்படும். இந்த மறைமுக வரி வந்து உற்பத்தி மற்றும் வர்த்தக செயற்பாடுகள் மீது தான் இந்த வரி அறவிடப்படும். அடுத்தது வந்து வரியிருப்பாளர், வரியை செலுத்துகிறவர் வந்து அந்த வரிச்சுமையை வந்து இன்னொரு ஆள் மீது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சுமத்தி விட முடியும். அதாவது வந்து உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு உற்பத்தியாளர் மீது வரி விதிக்கப்பட்டால் அந்த உற்பத்தியாளர் அந்த வரியை வந்து ஒரு பகுதி அளவிலோ அல்லது முழுமையாகவோ தன்னிடம் கொள்வனவு செய்கின்ற கொள்வனவாளருக்கு அல்லது நுகர்வோர் மீது அந்த வரியை செலுத்துவதற்கு அவரால் முடியும். அதை வந்து அது பகுதியளவாக இருக்கலாம் அல்லது முழுமையாக இருக்கலாம். அடுத்தது அதால் வந்து இங்கே வந்து வரி பெயர்ச்சி இருக்குது. அப்போ இது முக்கியமான ஒரு வேறுபாடு. நாங்கள் முதல் பார்த்தோம், நேர்வரியில் வந்து வரி பெயர்ச்சி என்றது இல்லை. அப்போ மறைமுக வரியில் வந்து இந்த வரி பெயர்ச்சி என்றது காணப்படும். அடுத்தது வந்து இது என்ன மாதிரியான வரிகள் உதாரணமாக சொல்லாமண்டா, இதுக்கு விற்பனை வரி, பெறுமதி சேர்வரி மற்றும் பண்டங்கள் சேவைகள் மீதான வரி போன்றவற்றை வந்து நாங்கள் நேரில் வரியா உதாரணமாக குறிப்பிட முடியும். இப்போ நாங்கள் வரி வருமானத்தில் வந்து நாங்கள் அரசறையில் வரி வருமானத்தின் 2 பகுதிகளையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்ததாக வந்து நாங்கள் இறைக்கொள்கையில் இருக்கக்கூடிய அரசறையின் வரியில்லா வருமானம் சம்பந்தமாக பார்ப்போம். அதில் முக்கியமாக 5 பகுதிகள் இருக்குது. அதன் வரியில்லா வருமானமாக இல்லை, இது வந்து எல்லாமே இலங்கை பொருளாதாரத்தின் அடிப்படையை கொண்டு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ முதலாவதாக அரசிற்கான தொழில் முயற்சிகளின் லாபங்கள் மற்றும் பங்கு லாபங்களின் மாற்றல்கள். அரசு வந்து நிறுவனங்களை வந்து தன்னுடையதாக அரசுடைய நிறுவனங்கள் இருக்கின்றது. அரசு வைத்திருக்கக்கூடிய நிறுவனங்களினுடைய லாபங்கள் மற்றும் அந்த நிறுவனங்களால் வழங்கப்படுகின்ற பங்கு லாபங்கள் வந்து அரசுக்கு வரியில்லா வருமானமாக கிடைக்கும். அதே மாதிரி சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளில் இருந்தான பெறப்படுகின்ற வருமானம். அப்போ இலங்கையில் காணப்படுகின்ற சமூக பாதுகாப்பு நிதியங்களிலிருந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற வருமானம் வந்து ஒரு வரியில்லா வருமானமாக இருக்கும். அடுத்தது வந்து வட்டி மற்றும் வாடகை வருமானங்கள் இருந்தான அரசரை, வந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி மற்றும் வாடகை. இப்போ அரசாங்கம் வந்து
சில ஆதனங்களை அல்லாட்டி கட்டிடங்களை வந்து வாடகைக்கு கொடுத்திருக்கும். அவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கு அல்லாட்டி வேறு பொருட்கள் மூலம் அந்த பொருட்களை பொதுமக்களுக்கு அல்லாட்டி நிறுவனங்களுக்கு வந்து வாடகைக்கு விடுவதன் மூலம் கிடைக்கின்ற வாடகை வருமானம் போன்ற வருமானங்களும் வந்து வரியல்லா வருமானமாக குறிப்பிடப்படும். அடுத்தது வந்து கட்டணம் மற்றும் விதிப்புகள் இருந்தான வருமானம். இது வந்து பொதுவாக தண்டப்பணங்கள் யாராவது விடுறது மற்ற நீதிமன்றத்தால் விதிக்கப்படுகின்ற தண்டப்பணங்கள் போன்ற கட்டணங்களும் விதிப்புகளின் ஊடாகவும் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்குது. அந்த வருமானத்தை வந்து நாங்கள் வரியல்லா வருமானம் என்று தான் வகைப்படுத்துவோம். அடுத்தது அரசாங்கத்துக்கு மாற்றல் செய்யப்பட்ட மத்திய வங்கியின் பங்கிடத்தக்க லாபம். மத்திய வங்கி ஒவ்வொரு வருடம் வந்து தான் உழைக்கின்ற வருமானத்தின் லாபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அரசாங்கத்துக்கு மாற்றி கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது சட்டங்களின் அடிப்படையில், நாணய சட்டங்களின் அடிப்படையில். அப்போ அந்த வகையில் மத்திய வங்கியால் மாற்றப்படுகின்ற அந்த லாபம் வந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வரியல்லா வருமானமாக இருக்கும். அப்போ இந்த இவற்றை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது தான் அரச வருமானமாக நாங்கள் கருதி கொள்ள முடியும். ஆமாம், அரசாங்கம் தாம் ஈட்டுகின்ற வருமானம் மற்றும் அந்த வருமானத்தை நாட்டின் பொருளாதார செயற்பாடுகளுக்காக செலவிடுகின்ற முறைமை மற்றும் பாதிட்டு குறைபாட்டினை எவ்வாறு தங்கள் கொள்கை வழிமுறைகளினூடாக அரசாங்கம் முகாமை செய்கிறது என்கின்ற விடயங்களை பற்றி இந்த இறைக்கொள்கையும் இந்த அரசு நீதிமன்ற பாடப்பரப்பு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பார்த்திருந்தோம் அரச வருமானத்தின் பிரதான மூலங்களான வரி மற்றும் வரியல்லா வருமானம் எவ்வாறு காணப்படுகின்றது, வரி வருமானம் என்றால் என்ன, வரி வருமானத்தின் கூறுகளான நேர் வரி மற்றும் மறைமுக வரி என்பவற்றின் அம்சங்கள் என்ன என்பவற்றை நம்முடைய வளவாளர் விளக்கமாக கூறியிருந்தார். அடுத்ததாக நாங்கள் வளவாளர் அவர்களே, எம்முடைய நாட்டிலே இந்த அரசுரையின் கட்டமைப்பு எவ்வாறு காணப்படுகின்றது? இப்போ நாங்கள் பார்த்தோம்னா நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசுரையில் வந்து எங்களோட வரி வருமானம், வரியல்லா வருமானம் ரெண்டு முக்கிய பிரிவுகளாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதில் இப்போ நாங்கள் திரையில் பார்த்தோம்னு சொன்னால் தெரியும், இலங்கை பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரி வருமானம் கிட்டத்தட்ட 90% பகுதியை வந்து பங்கு வகிக்குது அரசாங்கத்தின் மொத்த வருமானத்தில். அதே மாதிரி வரியல்லா வருமானம் வந்து கிட்டத்தட்ட 10% வந்து பங்களிக்குது. இப்போ இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னா தெரியும், வரி வருமானத்துக்கு முக்கியமாக பங்களிக்கிறது வந்து பெறுமதி சேர் வரி, அடுத்தது வந்து கலால் தீர்வைகள், மற்றது வருமான வரிகள், மற்றது இறக்குமதி தீர்வைகள். அப்போ இந்த 4 வரிகளும் மிக முக்கியமாக பெரும்பளவில் பங்கு வகிக்குது. அடுத்து ஏனைய வரிகள், இப்போ நாங்கள் இலங்கையில் காணப்படுகின்ற ஏனைய அனைத்து வரிகளும் வந்துமே ஒரு 20.7% வருமானத்துக்கு பங்களிக்குது. அப்போ இதுதான் வரி வருமானத்துக்கு உரிய கட்டமைப்பாக இருக்குது. வரியல்லா வருமானத்தில் நாங்கள் பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட கட்டணங்களும் அறவீடுகளும் மற்றும் லாபமும் பங்கு லாபம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த லாபம் பங்கு லாபம் வந்து மிக முக்கியமாக பங்களிக்குது வரியல்லா வருமானத்தில். அடுத்தது வாடகை மற்றும் வட்டி வருமானமும் ஒரு குறிப்பிடத்தக்க 0.8% பங்களிக்குது. மற்ற ஏனைய எல்லாம், அதாவது வந்து சமூக பாதுகாப்பு நிதியங்கள் மற்றும் மத்திய வங்கியால் மாற்றப்படும் லாபங்கள் போன்றவை 5.1% பங்களிக்குது. அப்போ இலங்கை அரசாங்கத்தின் அரசுரையின் உள்ளமைப்பு இவ்வாறு தான் காணப்படுது. இலங்கையின் அரச வருமானத்தை பொறுத்தவரையில் வரி வருமானம் பாரியதொரு பங்கினை கொண்டிருப்பதுடன் 2021ஆம் ஆண்டு தரவுகளின்படி பெறுமதி சேர்வரி, கலால் தீர்வையில் வரி மற்றும் வருமான வரிகள் என்பன பிரதான பங்களிப்பாளர்களாக காணப்படுகின்றன. அடுத்ததாக நாங்கள் வரி அறவிடப்படும் விதிகளுக்கு அமைய வரிகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றது என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். திருமோகன் அவர்களே, வரியை அறவிடப்படுகின்ற முறைமையை கொண்டு வரி விகிதங்களை கொண்டு நாங்கள் வரி விதிப்பு விகிதங்கள் 3 வகையாக வகைப்படுத்தப்படுகின்றது. முதலாவது வந்து விருத்திமுறை வரி. இந்த விருத்திமுறை வரி என்றால் என்னென்று நாங்கள் நோக்கினோம் என்று பார்த்தா, வரியின் அடிப்படை, அது வருமானமாக இருக்கலாம் இல்லாட்டி சொத்தின் பெறுமதியாக இருக்கலாம், இந்த வரியின் அடிப்படை வந்து அதிகரித்து கொண்டு போகக்குள்ள வரி விகிதமும் வந்து அதிகரித்து கொண்டு போகும். இப்போ ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபா வருமானமாக இருக்கல 2% வரி விதிச்சா அது வந்து 2 லட்சம் ரூபாவாக வருமானம் அதிகரிக்கல அந்த வரி விகிதம் வந்து 4% காணப்படும். அப்போ அவ்வாறு காணப்படுகின்ற முறைமையைத்தான் நாங்கள் விருத்திமுறை வரி முறைமை என்று சொல்லுவோம். இதுக்கு உதாரணமாக சொல்கிறது என்று சொன்னால் நாங்கள் தனியார் வரியை சொல்லலாம். அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து வருமான வரி, தனியால் வருமான வரியை வந்து சொல்லலாம். இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் முதல் 3 மில்லியன் ரூபாய் வந்து வரி இல்லாத வருமானமாக கிடைக்கும் ஒரு நபருக்கு. அதுக்கடுத்த 3 மில்லியன் ரூபாவுக்கு வந்து அவர் 6% வரி செலுத்துவார். அதுக்கடுத்த 3 மில்லியன் ரூபாவுக்கு வந்து அவர் வந்து 12% வரி செலுத்துவார். அப்படி வரி விகிதம் வந்து அதிகரித்து செல்லும். அடுத்தது வந்து
விகித சம வரி அல்லாட்டி சம விகித வரி. இப்போ இது வந்து வரி விதிக்கின்ற அடிப்படை விரிவாக்கம் அடைந்தாலும் அல்லாட்டி அதாவது வந்து இப்போ சொத்துக்கள் பெறுமதியோ அல்லாட்டி வருமானம் அதிகரித்தாலும் இந்த வரி விகிதம் வந்து அதிகரிக்காது, அது நிலையானதாகவே இருக்கும். அப்போ 10% சொன்னால் அது ஃபிக்ஸ்ட், அது 1 லட்சம் ரூபா வந்தாலும் 10 வீதம், 10 லட்சம் ரூபா வந்தாலும் 10 வீதம். அப்போ அந்த வரி விகிதம் வந்து மாறாமல் நிலையானதாக இருந்தால் அந்த நேரத்தில் இருக்கிற வரி எது நாங்கள் விகித சம வரி என்று சொல்லுவோம். இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறதுன்னா பெறுமதி சேர் வரியை வந்து ஒரு சாதாரண உதாரணமாக சொல்லலாம். அடுத்தது வந்து தேய்வு முறை வரி, 3வது முறைமை வந்து தேய்வு முறைமை வரி. இது வந்து வரியின் அடிப்படை விரிவாக்கம் அடையும் போது, அதாவது வருமானத்தின் அடிப்படையில் என்றால் வருமானம் அதிகரிக்கும் போது அல்லாட்டி சொத்துக்கள் என்றால் சொத்துக்கள் பெறுமதி அதிகரிக்கும் போது வரி விகிதம் வந்து குறைவடைகிறது. அதாவது வந்து வருமானம் அதிகரிக்க அல்லாட்டி அந்த வரி விதிப்பின் அடிப்படை அதிகரிக்க வரி விகிதம் குறைவடைகிறது தான் நாங்கள் தேய்வு முறை வரி அல்லாட்டி ஒடுங்குமுறை வரி என குறிப்பிடுவோம். இப்போ இதற்கு உதாரணமாக நாங்கள் வந்து கலால் தீர்வை வந்து குறிப்பிடலாம். அதுக்கு உதாரணமாக வரியினை கணிப்பிடுகின்ற 3 வேறுபட்ட முக்கியமான முறைகள் பற்றி நாங்கள் வளவாளரிடம் அறிந்து கொண்டிருந்தோம். அடுத்ததாக இலங்கையின் அரச வருமானத்தின் அண்மைய போக்குகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வோம். நாங்கள் இலங்கையின் அண்மைக்கால வருமானத்தின் போக்கை வந்து இந்த திரையில் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இலங்கை அரசாங்கத்தின் வருமானம் வந்து கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டில் வந்து 1.36 பில்லியன் ரூபாவாக இருந்தது. கிட்டத்தட்ட 2020 வந்து 1.45 பில்லியனாக பேரளவில் அதிகரிச்சிருக்குது. இப்போ நாங்கள் இதில் தொகைகளை பார்த்தோம்னா அதிகரிப்பு கொண்டு இருக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் உண்மையிலேயே இது அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்த்தமாக இருந்தால், மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக இந்த வரி வருமானத்தை பார்த்தமாக இருந்தால் இது கீழே காட்டப்பட்டிருக்கிற அட்டவணையில் இருக்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில் பார்க்கும்போது அது மொத்த அரசுரை வருமானம் வந்து இலங்கையில் வந்து 9.1% 2020 காணப்பட்ட அரசுரை வருமானம் வந்து 2021ஆம் ஆண்டிலே வந்து 8.7% குறைவடைந்திருக்கு. அதாவது வந்து உண்மை பெறுமதி, அதாவது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையிலேயே பார்க்கக்குள்ள உண்மை பெறுமதி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 9.1% இருக்கிறது வந்து 8.7% குறைவடைந்திருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த முக்கியமான காரணம் வந்து இந்த வரி வருமானம் வந்து இலங்கை பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்ததுக்கான முக்கியமான காரணமாக நாங்கள் 2019ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் வந்து குறைந்த வரி அமைப்பு பின்பற்றமை தான் இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஆன வரி விகிதம் வரலாற்றிலேயே, அதாவது வந்து இப்போ நாங்கள் பார்த்த முன்னுக்கு 8.7% குறைவடைந்திருக்குதுன்னு சொல்லி இவ்வாறு குறைவடைந்திருக்கிறது வந்து வரலாற்றிலே மிக குறைவான பெறுமதியாக காணப்படுது. இவ்வாறு குறைவடைந்ததுக்கு வந்து அரசாங்கத்தின் வரி அமைப்பின் அதாவது குறைவான வரி அமைப்பு பின்பற்றப்பட்டமை தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ இது வந்து மெய்யியல் ரீதியாக, அதாவது வந்து ஒரு பெறுமதி அடிப்படையில் வந்து 2021ஆம் ஆண்டில் வந்து 6.5% அதிகரிச்சிருக்கு. நாங்கள் ஏற்கனவே இந்த அட்டவணையில் பார்த்த மாதிரி இல்லை பார்த்தா தெரியும், 1.36 பில்லியன்லேருந்து 1.45 பில்லியனாக பேரளவில் அதிகரிச்சிருக்கு. ஆனால் உண்மையிலே அது ஒரு வீழ்ச்சி போக்கத்தான் காட்டி நிற்கிது, அண்மை கால போக்கு. வரி வருமானம், அவற்றின் கூறுகள் மற்றும் அரச வருமானத்தின் அண்மை கால போக்களை பற்றியான அந்த கலந்துரையாடல் அமைந்திருந்தது. அரசுரையின் இன்னொரு முக்கியமான கூறான வரியல்ல வருமானம் பற்றியும் நாங்கள் தெரிந்து கொள்வது இந்த தருணத்திலே மிக முக்கியமாக அமைகின்றது. பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற மாணவர்களின் நன்மை கருதி கடந்த கால வினாக்களுடன் நாங்கள் இந்த கலந்துரையாடலை கொண்டு செல்வது மிக சாலச் சிறந்ததாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையில் கடந்த காலத்திலே இந்த வரியல்ல வருமானம் சம்பந்தமாக கேட்கப்பட்ட வினாவானது 2020ஆம் ஆண்டில் கேட்கப்பட்டுள்ளது. அந்த வினாவானது அண்மைய ஆண்டுகளில் இலங்கை அரசாங்கத்தின் வரியல்ல அரசுரை வருவாயின் மூலாதாரங்கள் அவை. இந்த வினாவினை பற்றி கூற முடியுமா வளவாளர்கள்? மோகனன் அவர்களே, நாங்கள் ஏற்கனவே வரியல்ல வருமானம் என்று பார்த்துருக்கிறோம். அதில் நாங்கள் வரியல்ல வருமானம் என்று பார்த்த பகுதியிலே வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம் அது என்னென்ன மூலாதாரங்கள் வந்து வரியல்ல வருமானத்துக்கு பங்களிப்பு செய்யுதுன்னு சொல்லி. இப்போ இதில் பார்த்தோம்னா தெரியும், வட்டி வருமானம், வாடகை வருமானம், அதோடு சேர்ந்து அரசுக்கு சொந்தமான வியாபார நிறுவனங்கள் இருந்து கிடைக்கின்ற லாபங்களும் பங்கு லாபங்களும். அடுத்தது வந்து மத்திய வங்கியினால் பகிரத்தக்க பங்கு லாபம்.
லாபம். அடுத்தது வந்து விற்பனை கட்டணங்களும் சமூக பாதுகாப்பு நிதியிலிருந்து கிடைக்கின்ற வருமானமும். இந்த இவ்வளவு மூலாதாரங்களும் தான் இலங்கையை பொறுத்தவரை. இப்போ வேறு பொருளாதாரங்கள் எடுத்தால் அந்தந்த நாடுகளில் வேறு மூலகங்கள் காணப்படும். ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில் தான் வரியல்லா வருமானம் வந்து கிடைக்குது. அப்போ நாங்கள் வரியல்லா வருமானத்தின் மூலாதாரங்கள் என்ன என்று வினாக்கு விடையளிக்கக்குள்ள இந்த குறிப்பிடப்பட்ட மூலாதாரங்களை குறிப்பிட்டு காட்டி விடையளிக்கும் போது வந்து நாங்கள் முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். Ours is a never-ending journey that continues to shape the future of an entire nation. The Center for Banking Studies, your guide to the future. அண்மை காலத்திலே இலங்கையில் பொருளாதார விடயங்களில் மிகவும் ஒரு பேசப்பட்ட விடயம்தான் அடுத்த விடயம் நாங்கள் பார்க்க இருப்பது. அது நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம், அதே போன்று இடைக்கால கணக்கு அறிக்கை. இது மாணவர்களுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தகவல்களாக அமைய போகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதனை நாங்கள் 2020ஆம் ஆண்டில் கேட்கப்பட்ட வினாவினூடாக ஆராய முடியும் வளவலர் அவர்களே. அந்த வினாவானது நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் மற்றும் இடைக்கால கணக்கு அறிக்கை என்பவற்றுக்கு இடையிலான வேறுபாட்டை விளக்குக. நாங்கள் முதலாவதாக இந்த நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் மற்றும் இடைக்கால கணக்கறிக்கை என்றால் ரெண்டுக்கு என்ன என்று விளங்கிக் கொள்வதனூடாக அது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் என்றது வந்து ஒரு அரசாங்கம் எதிர்வரும் நிதியாண்டில் அல்லது புதிய நிதியாண்டில் வந்து நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றது. அது வந்து அது ஒரு எதிர்பார்க்கை, அது என்னென்ன விடயங்களை இது நடைமுறைப்படுத்த இருக்கின்றது என்ற எதிர்பார்க்கைகளின் அடிப்படையில் அரசாங்கத்தின் செலவீடுகள் மற்றும் அரசாங்கத்தின் வருமானம் அதோடு சேர்த்து அந்த வருமானத்துக்கு மேலதிகமாக செலவுகள் இருப்பின் அந்த செலவுகளை ஈடு செய்வதற்கான நிதியீட்ட வழிமுறைகள் போன்றவற்றுக்கு அனுமதி கோரும் நோக்கில் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படுவ ஒரு ஆவணம் தான் நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த சட்டமூலம் வந்து ஒவ்வொரு புதிய ஆண்டிலும் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்படும். இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டிலையும் வந்து இப்போ அடுத்த ஆண்டுக்குரிய இந்த ஒதுக்கீட்டு சட்டமூலம் நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் முன்னரே சமர்ப்பிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அப்போ இந்த ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் அங்கீகாரத்தை, அதாவது பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களின் அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதனூடாக இந்த நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலமானது நிதி ஒதுக்கீட்டு சட்டமாக மாறும். அப்போ அவ்வாறு சட்டமாக மாறிய பிற்பாடு தான் அதாவது பாராளுமன்றத்தின் அனுமதியினை பெற்ற பிற்பாடு தான் அரசாங்கத்தால் வந்து திரட்டு நிதியிலிருந்து அரச செலவுகளுக்காக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அரசாங்கம் வந்து தன்னுடைய செலவுகளுக்காக திரட்டு நிதியிலிருந்து பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த பாராளுமன்றத்தின் அனுமதியினை வந்து பெற்றுக்கொள்வதற்காக சமர்ப்பிக்கின்ற நிதி ஒதுக்கு சட்டம் மூலம் அது பாராளுமன்ற உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேணும். ஆனால் இந்த இடைக்கால கணக்கு அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சட்ட மூலம் இல்லை. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாட்டி ஒரு இடைக்கால அரசாங்கம் உருவாகி இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. அப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ அவ்வாறான ஒரு நிலைமை தான் காணப்படுது. அப்போ ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி ஒரு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடைக்கால அரசாங்கம் இல்லாட்டி ஏதோ ஒரு காரணங்களால் பாராளுமன்றத்துக்கு ஒரு நிதி சட்டமூலத்தை சமர்ப்பிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிற சந்தர்ப்பங்களில் வந்து அந்த திரட்டு நிதியிலிருந்து எவ்வாறு அரசு செலவுக்கு பணத்தை எடுக்கலாம் என்றால் ஒரு கணக்கறிக்கை, அதாவது வந்து என்னென்ன ஒரு குறுகிய இது வந்து முதல் நாங்கள் பார்த்தோம் நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் அந்த ஒரு நிதியாண்டுக்கும் முழுமையானதாக காணப்படும். ஆனால் இது வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு அடுத்த தேர்தல் நடத்தப்படும் வரை அல்லாட்டி அடுத்த நிதியாண்டு வரும் வரை ஒரு குறுகிய காலத்துக்கு 3-4 மாதங்களாக இருக்கலாம் குறிப்பாக, அல்லாட்டி அதுக்கு குறைவானதாகவும் இருக்கலாம். அப்போ அவ்வாறான காலப்பகுதிக்கு அரசு செலவினத்தை மேற்கொள்வதற்காக பொது திரட்டில் இருந்து நிதியினை பெற்றுக்கொள்வதற்காக பாராளுமன்றத்துக்கு அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்படுகின்ற ஒரு கணக்கு அறிக்கையை தான் நாங்கள் இடைக்கால கணக்கு அறிக்கைன்னு சொல்லுவோம். இது வந்து வாக்குகளால், அதாவது வந்து இங்கே சட்டம் மூலமெல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள வாக்குகள் அடிப்படையில் அது அங்கீகரிக்கப்பட்டு அந்த இடைக்கால அரசுக்குரியதை அல்லாட்டி அந்த திடீரென ஏற்பட்ட செலவுக்கு உரிய பணத்தினை வந்து அரசாங்கம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இடைக்கால கணக்கு அறிக்கையில் வந்து அங்கே ஒரு சட்டம் வராது.
அங்கே ஒரு சட்டம் இயற்றப்படாது, அங்கே சட்டமாக ஒன்று அங்கீகரிக்கப்படாது. ஆனால் ஒரு கணக்கறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அது பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையை உயர்த்தி வாக்களிப்பதன் மூலம் அதற்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். எனவே மாணவர்களே, நீங்கள் இறை கொள்கையின் முக்கிய கூறான அரச வருமானம் பற்றியும் நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் என்றால் என்ன, இடைக்கால கணக்கறிக்கை என்றால் என்ன, இவற்றுக்கான வேறுபாடுகளை பற்றி அறிந்து கொண்டோம். இப்பொழுது நாங்கள் அடுத்த கூறான அரச செலவினம் பற்றி தெரிந்து கொள்வோம். நாங்கள் பார்த்தோம் இலங்கையின் இறை கொள்கையை பொறுத்தவரை முக்கியமாக 3 கூறுகள் இருக்கின்றது என்று பார்த்திருந்தோம். முதலாவது அரச வருமானத்தை பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து அரச செலவினம். இப்போ அரச செலவினம் என்றால் என்னென்னு நாங்கள் பார்க்கல, அரசாங்கம் மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்காக கொண்டு அல்லது வாழ்க்கை தரத்தை படிப்படியாக அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற செலவுகளை தான் நாங்கள் பொதுவாக அரச செலவினம் என்று சொல்லுவோம். அது என்னென்ன மூலங்களினூடாக செய்யப்படுகின்றது என்று பார்த்தோமாக இருந்தால், ஒன்று சந்தை பொறிமுறையினூடாக வழங்கப்படாத பொதுப் பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குறது. இப்போ சந்தை பொறிமுறையினூடாக வழங்கப்படாத பொருட்கள் என்று சொல்லி இப்போ பொதுவாக பார்த்தோம்னா நாங்கள் எங்களுடைய தேவைகளை நாங்கள் போய் சந்தையில் இல்லாட்டி கடைகளில் போய் எங்களுடைய பணத்தை கொடுத்து நாங்கள் வாங்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இப்போ சில பொதுப் பொருட்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற வீதியாக இருக்கலாம், இல்லாட்டி இது போகிறத பயணமாக இருக்கலாம், அவ்வாறானவற்றை நாங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா அது ஒரு பொதுவான பொருட்கள். அப்போ அந்த பொருட்களை பொதுமக்களால் வாங்க முடியாது. அப்போ அதை அரசாங்கம் தான் அவ்வாறான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கணும். அப்போ அவ்வாறு அந்த பொருட்களை ரோட்டை போட்டு அரசாங்கம் தான் கொடுக்க முடியும். அப்போ அவ்வாறு அரசாங்கம் கொடுப்பதற்கு அரசாங்கத்துக்கு செலவு ஏற்படுது. அப்போ அது இதன் மூலம் ஏற்படுகின்றது ஒரு அரச செலவினமாக கருதப்படுகின்றது. அதே மாதிரி சந்தை பொறிமுறை குறைவாக வழங்கும் சமூக நல பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்குறது. சந்தை பொறிமுறை குறைவாக இருக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தா கல்வி மற்றும் சுகாதாரங்களை உதாரணமாக குறிப்பிடலாம். ஆரம்ப காலங்களில் இது முழுமையாகவே சந்தை பொறிமுறையில் இல்லாத ஒரு சேவைகளாக இருந்தது. ஆனால் இப்போ தனியாரிடமும் சில சேவைகள் தனியாராலும் வழங்கப்படுகின்றது. அவ்வாறு இருந்தாலும் பெரும்பான்மையாக அது அரசாங்கத்தால் மட்டும்தான் இந்த அதாவது சமூக நல பொருட்கள் என்று குறிப்பிடப்படுகிற இந்த சமூக நல சேவைகள் வழங்கப்படுகிறது. அப்போ இந்த சேவைகளை வழங்குறதுக்கு அரசாங்கத்துக்கு பெருமளவு பணம் தேவைப்படுகிறது. இதற்காக செலவு செய்யப்படும் பணமும் அரச செலவினத்துக்குள்ளே தான் முக்கியமாக உள்ளடக்கப்படும். அடுத்தது வருமான மீள் பங்கீட்டை மேற்கொள்கின்ற வருமான மீள் பங்கீட்டை மேற்கொண்டு சமூக நீதியை ஏற்படுத்துறது. அரசாங்கம் முக்கியமான வேலையை மிக அதிகமாக வருமானம் பெறுகிறவர் மீது வருமான வரியினை விதித்து அந்த வருமானத்தை கொண்டு வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு அந்த வருமானத்தை பிரித்து கொடுப்பதனூடாக ஒரு வருமான சம பங்கீட்டை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் முயற்சிக்கும். அதுக்கு உதாரணமாக சொல்லலாம், இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூர்த்தி பயனாளிகள் இருக்கிறார். அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட வருமான கீழ்பட்ட மக்களுக்கு மாதாந்தம் அவர்களுடைய தேவைக்கேற்ப ஒரு குறிப்பிடத்தக்க பணத்தை அவர்களுக்கு வழங்குது. அப்போ அதை இந்த பணம் அதிக வருமானம் பெறுகின்ற இல்லாட்டி அதிக வருமானம் உழைக்கின்ற நிறுவனங்கள் இல்லாட்டி அதிக வருமானம் பெறுகின்ற நபர்களிடமிருந்து வரியாக பெற்றுக்கொண்ட பணத்தினூடாகத்தான் இந்த முறை அதாவது இந்த வருமான பங்கீட்டை செய்யுது. அப்போ இது இதற்கும் அரசுக்கு பணம் தேவைப்படுது. அப்போ அதுவும் அரசு செலவினத்துக்குள்ளே தான் நாங்கள் உள்ளடக்கின்றோம். அடுத்தது பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கில் பொருட்டு முதலீடுகளை மேற்கொள்கிறது. அது பொதுவாக உட்கட்டுமானங்களை வளர்ச்சியடைய வைத்தால்தான் அந்த நாட்டில் பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்குரிய ஏது நிலை ஏற்படும். அப்போ அந்த உட்கட்டமைப்புகளை வளர்ச்சியடைய வைக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு நிறைய பணம் தேவைப்படுது. இப்போ உதாரணமாக சொல்கிறதுன்னு சொன்னால் ஏர்போர்ட்டுகளை கட்டுறது, இல்லாட்டி துறைமுகங்களை உருவாக்குறது, பெரிய வீதிகளை உருவாக்குவது போன்ற உட்கட்டுமான பணிகளை மேற்கொள்வதனூடாக அந்த நாட்டை பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய வைக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இதுக்கும் பெருமளவு செலவுகள் அரசாங்கத்தால் செய்யப்படுகின்றது. இதுக்கும் அரசு செலவினத்துக்குள்ளேயே வரும். மற்ற தனியார் துறையின் வளர்ச்சிக்கு ஊக்குவிக்கிறது. தனியார் துறை எல்லா முயற்சிகளிலையும் ஈடுபட மாட்டினோம். அப்போ அவர்களை அவர்கள் ஈடுபடாத முயற்சிகளில் ஈடுபட வைப்பதற்காக சலுகை அடிப்படையில் கடன்களை வழங்குறது போன்ற நடவடிக்கைகளில் அரசாங்கம் ஈடுபடும். அப்போ அவ்வாறு சலுகை அடிப்படையில் கடன்களை வழங்கிக்கல அந்த மிகுதி வட்டி கொடுப்பனவுகளை அரசாங்கம் தன்னுடைய செலவிலிருந்து செய்ய வேண்டி வரும். ஏன்னா வங்கிகள் ஒரு குறிப்பிட்ட 8 வீதத்துக்கு கடன் வழங்கும்னா அது 8 வீதத்துக்கு தான் வழங்கும். அப்போ அரசாங்கம் சலுகை அடிப்படையில் 3 வீதத்துக்கு தனியாருக்கு வழங்கிச்சினோம்னா அப்போ மிகுதி 5% செலவை அரசாங்கம் வங்கிகளுக்கு கொடுக்கும். அப்போ அதுவும் அரச செலவினமாகத்தான் கருதப்படும்.
இந்த அரச செலவுகளை அடிப்படையாக கொண்டு இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் 2 முக்கியமான வகைப்படுத்தல் காணப்படுது. ஒன்று வந்து பொருளாதார வகைப்படுத்தல், மற்றது தொழிற்பாட்டு வகைப்படுத்தல். இதில் வந்து நாங்கள் பொருளாதார வகைப்படுத்தலை பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று நடைமுறை செலவு அல்லது மீண்டெழும் செலவுன்னு சொல்லுவோம் நாங்கள். அடுத்தது வந்து மூலதன செலவு மற்றும் தேறிய கடன் வழங்கல். இந்த 2 மிக பெரும் பகுதியாகத்தான் நாங்கள் அரச செலவினத்தை பிரிக்கின்றோம். இப்போ இதில் வந்து மீண்டெழும் செலவின் உள்ளடக்கத்தை வந்து நாங்கள் இதில் காட்டியிருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அரசாங்கம் இல்லாட்டி மீண்டெழும் செலவினம் இல்லாட்டி நடைமுறை செலவினம் என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்போ இதில் வந்து இந்த வரைபடத்தை நாங்கள் பார்த்தா தெரியும். இதில் பெரும் பகுதி வந்து கிட்டத்தட்ட 38.2% வந்து வட்டி கொடுப்பனவுகளுக்கு வழங்கப்படுது. அதாவது இங்கு வட்டி கொடுப்பனவுகள் என்று சொல்லப்பட்டது அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கடன்கள். அரசாங்கம் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாடுகள் மற்றும் உள்நாட்டு நிதி சந்தைகளில் இருந்து பல்வேறு பட்ட கடன்களை பெற்றுக்கொண்டிருக்குது. அதுக்காக ஒவ்வொரு வருடமும் செலுத்துகின்ற வட்டி கொடுப்பனவு தான் மிக முக்கியமான பங்கை வகிக்குது இந்த நடைமுறை செலவு அடி மீண்டெழும் செலவுகளில். அடுத்ததாக பார்த்தோம்னா சம்பளங்களும் கூலிகளும். சம்பளங்களும் கூலிகளும் என்று குறிப்பிடுறது வந்து அரச உத்தியோகத்தர்களுக்காக வழங்கப்படுகின்ற சம்பளங்களும் கூலிகளையும் குறிப்பிடும். அடுத்தது வீட்டுத்துறையினருக்காக பார்த்தீங்கன்னா தெரியும் வீட்டுத்துறையினருக்கான மாற்றல்கள். வீட்டுத்துறையினர்களுக்கான மாற்றல்கள் கிட்டத்தட்ட 21% பங்களிக்குது. இது 3வது பெரிய பகுதியை வழங்குது. அது வந்து மீண்டெழும் செலவில் கொண்டிருக்குது இந்த வீட்டுத்துறையினருக்கான மாற்றல்கள். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா நாங்கள் ஓய்வூதியம் இருக்குது, சமர்த்தி கொடுப்பனவு இருக்குது, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் சமர்த்தி கொடுப்பனவு இருக்குது, வளமாக்கி மானியங்கள் இருக்குது, மற்றும் இனிய அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற வீட்டுத்துறையினருக்கு வழங்கப்படுகின்ற மானியங்கள் போன்றவற்றை இது உள்ளடக்கி காணப்படுது. அடுத்தது வந்து அரச நிறுவனங்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்களுக்கு இதில் சிவப்பு நிறத்தால் காட்டப்பட்டிருக்கிற பகுதி வந்து அரச நிறுவனங்களுக்கு மற்றும் கூட்டுத்தாபனங்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற மானியங்கள். அது வந்து நாங்கள் பார்த்தோம் அரசாங்கம் சில நிறுவனங்களை தனக்கு உடைமையாக வைத்திருக்குது. அந்த நிறுவனங்கள் வந்து சில வேளைகளில் அது நட்டத்தில் இயங்கும் போது அதற்கு அரசாங்கம் மானியங்களை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அவ்வாறு கொடுத்த பகுதியைத்தான் நாங்கள் இதில் கிட்டத்தட்ட 3.2% வந்து அவ்வாறு வழங்கப்பட்டிருக்குது. அடுத்து வந்து ஏனைய பொருட்கள் மற்றும் பணிகளுக்கான செலவாக கிட்டத்தட்ட 6.1% அது கிரீன் கலரில் காட்டப்பட்டிருக்குது. இதுதான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடைமுறை செலவு அடி மீண்டெழும் செலவுகள உள்ளடக்கமாக காணப்படுது 2021ஆம் ஆண்டினை பொறுத்தவரை. இந்த கலந்துரையாடலிலே நாங்கள் விடயப்பரப்புகளுடன் இணைந்து கடந்த கால வினாக்களையும் பார்த்த வண்ணம் காண்கின்றோம். அந்த வகையில் 2020ஆம் ஆண்டில் கேட்கப்பட்ட வினாவானது இலங்கை அரசாங்கத்தின் மீண்டெழும் செலவினங்களின் பிரதான கூறுகளாவன என்று அமைவதுடன் இதில் 5 விடைகளும் தரப்பட்டுள்ளன. இதற்கு சரியான விடை எது வளவலர்கள்? அதில் நாங்கள் இப்போதான் நாங்கள் பார்த்து நாங்கள் மீண்டெழும் செலவுகளில் வந்து என்னென்ன உள்ளடக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இதில் 3வதாக குறிப்பிடப்பட்டிருக்கிற விடையான வட்டி செலுத்துதல்கள், சம்பளங்களும் கூலிகளும், வீட்டுத்துறையினருக்கான நடைமுறை மாற்றல்கள் மற்றும் அரச கூட்டு தாபனங்களுக்கான நடைமுறை மாற்றல்கள். இந்த விடை தான் மிக பொருத்தமான விடையாக இருக்கும். இப்போ நீங்கள் மற்ற விடைகளில் இந்த மீண்டெழும் செலவோட சம்பந்தப்படாத மூலக்கூறுகளும் வந்து அதில் இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் ஒரு பூர்ணமான அறிவை பெற்றுக்கொண்ட வண்ணம் நாங்கள் காணப்படுகின்றோம். அடுத்த நாங்கள் இறைக்கொள்கையின் இன்னுமான ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி ஆராயிருக்கின்றோம். ஒவ்வொரு வருட ஆரம்பத்திலும் இலங்கை மக்களாலும் சரி எந்த ஒரு நாட்டு மக்களாலும் சரி அதிகமாக பேசப்படுகின்ற விடயமானது இந்த அரச வரவு செலவு திட்டம் என்கின்ற ஒரு விடயமாகும். இந்த அரசு வரவு செலவு திட்டம் பற்றி சற்று கூற முடியுமா? ஆமாம், நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்த முறைக்கொள்கையில் வந்து 3 பகுதிகள். இப்போ நாங்கள் ஏற்கனவே 2 பகுதிகளை பார்த்துட்டோம். அந்த 3வது முக்கியமான பகுதி வந்து அரச வரவு செலவு திட்டம், இல்லாட்டி நாங்கள் பாதுகாடுன்னு சொல்லுவோம். அப்போ இந்த அரச வரவு செலவு திட்டம் என்றால் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நிதி வருடமும் வந்து மதிப்பிடப்பட்ட மொத்த அரச வருமானம் மற்றும் அரச செலவு என்பவற்றை உள்ளடக்கி அந்த அரச செலவுகள் வந்து அரச வருமானத்தை மிஞ்சும் போது அந்த வருமானத்துக்கு மிஞ்சிய செலவுகளை எவ்வாறு நிதியீட்டம் செய்வது போன்ற மதிப்பீடுகளை உள்ளடக்கிய ஒரு கணக்கறிக்கையை தான் நாங்கள் அரசாங்க வரவு செலவு திட்டம் என்று சொல்லுவோம். இதில் வந்து வரவு செலவு திட்டத்தில் வந்து வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக காணப்பட்டால், அதாவது மதிப்பிடப்பட்ட வருமானத்தை விட மதிப்பிடப்பட்ட செலவுகள் வந்து அதிகமாக காணப்பட்டால் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அது அந்த பற்றாக்குறையை நாங்கள் வந்து வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இல்லாட்டி பாதுகாட்டு பற்றாக்குறை
என்று சொல்லுவோம். அந்த பாதட்டு பற்றாக்குறையை நிதியீட்டம் செய்யக்கூடிய வழிமுறைகளையும் வந்து இந்த கணக்கு அறிக்கை வந்து உள்ளடக்கி இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த வரவு செலவு திட்டத்தை அடிப்படையாக கொண்டு 3 பிரிவுகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது பொருளாதாரத்திலே. ஒன்று வந்து மிகைநிலை வரவு செலவு திட்டம். இந்த மிகைநிலை வரவு செலவு திட்டம் என்று சொன்னால் அதாவது வந்து வருமானத்தை, அதாவது அரச மதிப்பிடப்பட்ட வருமானம் வந்து செலவை விட அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே வந்து நிதியீட்டம் என்ற நிதியீட்ட தேவைப்பாடு இருக்குது. அது என்னென்னா வருமானம் ஏற்கனவே அதிகமாக இருக்குது. அப்போ அவ்வாறான நிலைமை இருக்க அதை நாங்கள் மிகைநிலை வரவு செலவு திட்டம்னு சொல்லுவோம். குறைநிலை வரவு செலவு திட்டம் என்று சொல்லும்போது அரச வருமானத்தை விட அரசு செலவீனம் வந்து அதிகமாக இருந்தால் அங்கே வந்து குறைநிலை வரவு செலவு திட்டம் என்று சொல்லுவோம். இங்கே தான் வந்து பாதுகாட்டு பற்றாக்குறை அல்லது அரச வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்றது ஏற்படும். அடுத்தது சமநிலை வரவு செலவு திட்டம். இந்த சமநிலை வரவு செலவு திட்டம் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய வருமானமும் அரசாங்கத்தினுடைய செலவுகளும் வந்து சமமாக காணப்படும். அப்போ ஒன்றை கூடுதலாகவோ குறைவாகவோ காணப்படாது. வருமானத்துக்கு சமமாக அரச செலவினம் காணப்படும் போது அதை வந்து நாங்கள் சமநிலை வரவு செலவு திட்டம் என்று சொல்லி குறிப்பிடுவோம். ஆமாம், மிகைநிலை, குறைநிலை மற்றும் சமநிலை வரவு செலவு திட்டங்கள் பற்றிய அறிவினை நாங்கள் பூர்ணமாக பெற்றுக்கொண்டோம். இந்த அரச வரவு செலவு திட்டங்கள் பற்றிய விடயங்களை நாங்கள் கதைக்கும் போதே அதனுடன் சேர்ந்து வருகின்ற ஒரு விடயமாக காணப்படுவது பாதிட்டு பற்றாக்குறை என்கின்ற ஒரு விடயமாகும். இந்த பாதிட்டு பற்றாக்குறை குறைநிலை வரவு செலவு திட்டம் காணப்படும் பொழுது இந்த பாதிட்டு பற்றாக்குறை ஏற்படுகின்றது. இந்த பாதிட்டு பற்றாக்குறை பற்றிய விடயங்களை நாங்கள் அணுகுவதற்கு இந்த பாதிட்டு பற்றாக்குறை சம்பந்தப்பட்ட அந்த கணக்குகள் அங்கே காணப்படுகின்றன. இந்த பாதிட்டு கணக்குகள் பற்றிய ஒரு விளக்கத்தை கூற முடியுமா? மோகனன் அவர்களே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கள் என்றால் இந்த திரையில் காட்டப்பட்டிருக்கிறது பாதிட்டு பற்றாக்குறையில் அண்மை கால போக்கு இலங்கையை பொறுத்த வரைக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் பாதிட்டு பற்றாக்குறை வந்து தொடர்ச்சியாக பற்றாக்குறை அதிகரித்து செல்றதை பார்க்கலாம். இதில் வந்து 3 விதமான கணக்குகள் வந்து கணக்கு முறைமை மூலம் பற்றாக்குறை அளவிடப்படுது. ஒன்று வந்து நடைமுறை கணக்கு மீதி, மற்றது ஆரம்ப மீதி, மற்றது திரண்ட இறை மீதி. இந்த 3 அடிப்படையிலையும் தான் பாதிட்டு பற்றாக்குறை கணிப்பிடப்படுகிறது. இந்த 3 முறையிலையும் வந்து 2019, 20, 21 எல்லாமே எதிர்கணிய பெறுமதிகள் தான் பெறப்பட்டிருக்கிறது. 2018 மற்றும் 17ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப மீதி ஒரு சிறிய அளவான மிகையினை காட்டுறதை நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் 2 இடத்துலையும் இப்போ நாங்கள் வந்து இப்போ பாதிட்டு பற்றாக்குறை கணக்குகள் இப்போ நாங்கள் பார்த்த மாதிரி நடைமுறை கணக்கு மீதி, மொத்த வரவு செலவு திட்ட நிலுவை, அதைத்தான் நாங்கள் திரண்ட இறை மீதின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று மொத்த வரவு செலவு திட்ட நிலுவை அல்லாடி திரண்ட இறை மீதி என்று சொல்லலாம். அடுத்து வந்து முதன்மை அல்லடி ஆரம்ப கணக்கு நிலுவை. இந்த 3ம் தான் 3 முறைமையிலேயும் தான் பாதிட்டு பற்றாக்குறையானது கணிப்பிடப்படுது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1954 மற்றும் 55ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு, அதாவது இந்த 2 ஆண்டுகளிலேயும் தான் பாதிட்டு மிகையானது காணப்பட்டது. அதுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக பாதிட்டு பற்றாக்குறையை தான் காணப்படுகிறது. நடைமுறை கணக்கு நிலுவையை பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நடைமுறை கணக்கு நிலுவை என்றது குறித்த ஆண்டுக்கான மொத்த அரச வருமானத்திலிருந்து அரசின் நடைமுறை செலவுகளை கழிக்க வர்றது தான் நாங்கள் நடைமுறை கணக்கு நிலுவை என்று சொல்லுவோம், இல்லாட்டி நடைமுறை கணக்கு மீதி என்று சொல்லுவோம். அப்போ இந்த அரசாங்கத்துக்குரிய மொத்த வருமானத்திலிருந்து அரசாங்கத்தினுடைய நடைமுறை கணக்கு நடைமுறை செலவுகளை கழிப்பதனூடாக பெற்றுக்கொள்கின்ற மீதியைத்தான் இது குறிப்பிடுது. அடுத்ததாக மொத்த நிலுவை அல்லாட்டி மொத்த இறை நிலுவையை பார்த்தோம் என்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு நேரமும் வருமானம் அரச வருமானம் என்று குறிப்பிடல, வரி வருமானம் மற்றும் வரியில்லா வருமானம் அதோடு சேர்த்து கொடைகளையும் உள்ளடக்கிய மொத்த அரச வருமானத்திலிருந்து மொத்த அரசு செலவீனம் வந்து அரசாங்கத்தில் ஏற்படக்கூடிய முழுமையான மொத்த செலவீனத்தையும் கழிக்க வருவது தான் மொத்த நிலுவை. அப்போ இதுதான் ஒரு வரவு செலவு திட்டம் முழுமையான பற்றாக்குறையை காட்டுற குறிகாட்டியாக இருக்கும் இந்த மொத்த நிலுவை மீதி. அடுத்தது வந்து முதன்மை கணக்கு அல்லது அடிப்படை கணக்கு நிலுவை. இந்த முதன்மை கணக்கு அல்லது அடிப்படை கணக்கு நிலுவை என்றது கொடைகள் உள்ளடங்களாக மொத்த அரச வருமானத்தில் இருந்து அரசாங்கத்தினால் செலுத்த வேண்டிய வட்டி செலவுகளை கழித்து கிடைக்கின்ற மீதியைத்தான் நாங்கள் முதன்மை கணக்கு மீதி என்று குறிப்பிடுவோம். பாதிட்டு பற்றாக்குறையின் 3 வகை கணக்குகளை எவ்வாறு கணிப்பிடுவது என்று சொல்லி நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போ அதில் வந்து 2019ஆம் ஆண்டிலே அந்த வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறை
சம்பந்தமாக கேட்கப்பட்ட வினா ஒன்றை நாங்கள் இப்போது பார்ப்போம். அதில் கேட்கப்பட்ட வினா வந்து அரச வரவுசெலவு திட்டத்தில் ஆரம்ப கணக்கு நிலுவை என்பதன் மூலம் வரையறுக்கப்படுவது யாது? அப்போ இந்த நாங்கள் 3 முறை மூலம் வரவுசெலவு திட்ட பற்றாக்குறை கணிப்பிடப்படுது என்று பார்த்தோம். அதில் ஒன்று தான் ஆரம்ப கணக்கு நிலுவை வந்து ஆரம்ப கணக்கு நிலுவை மூலம் வரையறுக்கப்படுவது யாதென்றது தான் வினாவாக காணப்படுது. இதில் வந்து 5 விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகச் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையாக இருக்கிறது வந்து இரண்டாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற விடை தான் கொடைகள் உள்ளடங்களாக மொத்த வருவாய்க்கும் கடன் மீதான வட்டி செலுத்தல்கள் நீங்களாக மொத்த செலவினத்துக்கும் இடையிலான வித்தியாசமாகும். அதாவது வந்து இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கின்ற மொத்த கொடைகள் உள்ளடங்கிலான மொத்த வருமானத்துக்கும் கடன்கள் அரசாங்கம் பெற்றுக்கொண்ட கடன்களுக்கு செலுத்த வேண்டிய வட்டி செலுத்துகைகள் நீங்களாக மொத்த செலவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தான் நாங்கள் ஆரம்ப கணக்கு நிலுவை என்று சொல்லுவோம். இலங்கையில் 1954ஆம் ஆண்டு மற்றும் 1955 தவிர ஏனைய அனைத்து ஆண்டுகளிலும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையானது காணப்பட்டுள்ளது என்பதை வளவாளர் எமக்கு குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று நடைமுறை கணக்கு நிலுவை, மொத்த வரவு செலவு திட்ட நிலுவை மற்றும் முதன்மை கணக்கு நிலுவை என்பவற்றின் வரைவிலக்கணம் தொடர்பாகவும் நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டோம். அடுத்ததாக நாங்கள் இந்த பற்றாக்குறை பற்றிய விடயங்களை கதைக்கும் போதே நம்மளுக்கு தோன்கின்ற விடயமானது ஏன் இந்த பற்றாக்குறை ஏற்படுகின்றது, இதற்கான காரணங்கள் என்ன, இந்த பற்றாக்குறை ஏற்படுவதனூடாக இந்த நாட்டிற்கு ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன, இதை பற்றி ஒரு சற்று விளக்கத்தை கூற முடியுமா? நாங்கள் இதுவரைக்கும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை எவ்வாறு கணிப்பிடப்படுகிறது என்று பார்த்திருந்தோம். அதில் வந்து இந்த பற்றாக்குறை ஏன் ஏற்படுகிறது, நாங்கள் இந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை எவ்வாறு கணிப்பிடுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்போ அந்த கணிப்பிடப்படுகின்ற பற்றாக்குறை வரவு செலவு திட்ட பற்றாக்குறையானது ஏற்படுவதற்குரிய காரணங்களை பார்ப்போம். முதலாவது வந்து பல்வேறு வரிச்சலுகையை வழங்கியதால் அரசின் வருமானம் வீழ்ச்சியடைகிறது. நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த வரவு செலவு திட்டம் வந்து முக்கியமான வந்து அரசாங்கத்தின் வருமானம், அரசாங்கம் அந்த வருமானத்தை அடிப்படையில் அரசாங்கத்தால் செய்யப்படுகின்ற செலவுகளும் வரி சலுகைகளை வழங்கும் போது அரசாங்கம் தான் பெற வேண்டிய வருமானத்தை வந்து இழக்கிறது. அவ்வாறு அரசாங்கம் வருமானத்தை இழக்கும் போது அது நேரடியாகவே ஒரு வரி பற்றாக்குறை நிலைமைக்கு இட்டு செல்லும். அடுத்தது வந்து அரசு தொழில் முயற்சிகளின் தொடர்ச்சியான நட்டம். நாங்கள் பார்த்துருக்கோம் அரசாங்கம் பல தொழில் முயற்சிகளை தான் சொந்தமாக வைத்திருக்குது. அவ்வாறு அந்த தொழில் முயற்சிகள் வந்து தொடர்ச்சியாக நட்டம் அடையக்குள்ள வந்து அரசாங்கத்தின் செலவுகள் அதிகரிக்குது. அதாவது அரசாங்கத்தின் வருமானத்துக்கு அதிகரிப்பு ஏற்படாத நிலையில் அரசாங்கத்துக்கு ஒரு செலவு ஒன்று ஏற்படுது. அவ்வாறு வருமானம் இல்லாத நிலையில் ஒரு செலவு ஏற்படக்குள்ள அதன் பற்றாக்குறை நிலைமை வந்து ஏற்படும். அடுத்து வந்து பாதுகாப்பு செலவுகள். இலங்கையை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு செலவுகள் அதிகரிக்கிறது வந்து ஒரு வருமானம் ஈட்டாத ஒரு செலவொன்று. அந்த பாதுகாப்பு செலவுகள் அதிகரிக்கிறதால எங்களுக்கு எந்த வருமானம் கிடைக்க போகிறதில்லை, ஆனால் செலவு அதிகரிக்குது. அவ்வாறான ஒரு நிலைமையிலேயும் வந்து ஒரு பாதுகாட்டு பற்றாக்குறை வந்து ஏற்படும். அடுத்தது வந்து கடன்களை மீள செலுத்துதல் மற்றும் வட்டி கொடுப்பனவுகள் அதிகரித்தல். அதாவது வந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கடன்களுக்காக அதிக வட்டிகளை செலுத்துறதும் வந்து அதே நேரம் கடன்கள் வந்து முதிர்வுற்று இருக்கிற காலப்பகுதி, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நிறைய கடன்கள் முயற்சி அடையக்குள்ள அந்த கடன்களையும் செலுத்த வேண்டிய தேவை வரைக்குள்ள அரசாங்கத்துக்கு வந்து அதிகமான செலவுகள் ஏற்படுது. அதால் வந்து பாதுகாட்டு பற்றாக்குறை ஏற்படுவதற்கு எதுவாக அமையும். அடுத்தது வந்து அரச மாற்றல் செலவுகள் அதிகரிக்கிறது. அதாவது வந்து அரசாங்கம் மானியங்களை வறுமை கோட்டு, நாங்கள் பார்த்த மாதிரி வறுமை கோட்டுக்கு வாழ்கின்ற மக்களுக்கு கொடுக்குற சமுத்தி மானியம் மாதிரி வேறு மானியங்களை பொதுமக்களுக்கு கொடுக்குற மாதிரி வேறு நிறுவனங்களுக்கு கொடுப்பது அல்லது வேறு நபர்களுக்கு மானியங்களை அது வழங்குறது அதிகரிக்கும் போதும் அது அரசாங்க செலவு அதிகரித்து அதனூடாக பாதுகாட்டு பற்றாக்குறை வந்து ஏற்படும். மற்றது வந்து தேர்தல் செலவுகள் மற்றும் அரசு சேவை செலவுகள் அதிகரிப்பதனூடாகவும் அந்த செலவுகள் வந்து வருமானத்தை ஈட்டு தரக்கூடிய செலவுகள் இல்லை. அப்போ அதால் வந்து அந்த செலவுகள் திடீரென அதிகரிக்கும் போது அதை ஈடு செய்வதற்குரிய வருமானம் வந்து போதுமானதாக இருக்காது அரசாங்கத்துக்கு. அந்த நேரத்தில் நேரடியாகவே அது பாதுகாட்டு பற்றாக்குறையினை ஏற்படுத்தும். இந்த பாதுகாட்டு பற்றாக்குறை எல்லா நாடுகளையும் பார்த்தோம்னா எல்லா நாடுகளுமே பாதுகாட்டு பற்றாக்குறையான பாதுகாட்டை கொண்டிருக்கிறதான்னு பார்த்தா இல்லை. இப்போ நிறைய வளர்ச்சியடைந்த நாடுகளில் வந்து பாதுகாட்டுக்கு பற்றாக்குறை ஏற்படாது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் 2 ஆண்டுகளில் தான் வந்து இந்த பாதுகாடு வந்து மிகையாகவே இருந்த பாதுகாட்டு பற்றாக்குறை ஒன்று ஏற்படாத நிலைமை இருந்தது. இப்போ இது ஏற்படுறதால என்ன பாதகமான விளைவுகள் என்றதை பார்ப்போம். முதலாவது வந்து அரச கடன் சுமை அதிகரிக்கும். இப்போ இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே நடந்துட்டு இலங்கை தொடர்ச்சியான பாதுகாட்டு பற்றாக்குறை வந்து அது ஒரு கடன் சுமை, அரசாங்கத்தின் கடன் சுமையை அதிகரிக்கும். அடுத்து வந்து தனியார் துறை முதலீடுகள் குறைவடையும். தனியார் துறையினர் வந்து இதில் முதலீட்டில் ஈடுபடுவதற்கு வந்து பின்னடிப்பார்கள். அடுத்தது வந்து அரசு கடன்படுவது அதிகரிப்பதால் தனியார் துறைக்கு கிடைக்கும்
மூலதன வசதிகள் குறையும். இப்போ அரசாங்கம் என்ன செய்யும், தனக்கு பாதுகாப்பு பற்றாக்குறை வரைக்குள்ள அதை நிதியீட்டம் செய்கிறதுக்குரிய வழிகளை கண்டுபிடிக்கும். அந்த கண்டுபிடிக்கல அது உள்நாட்டில் வெளிநாட்டு மூலங்கள் மூலம் நிதியீட்டம் செய்தால் அது வந்து பெரிய அளவில் உள்நாட்டு முதலீட்டாளர்களை பாதிக்காது. ஆனால் உள்நாட்டு நிதியீட்டங்கள் மூலம் அதை நிதியீட்டம் செய்ய முயற்சிக்கும் போது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் முதலீடு செய்யல வங்கிகளிடம் போய் கடனை பெற்றுக்கொண்டு தான் அந்த முதலீடு செய்வார்கள். ஆனால் அரசாங்கம் வங்கிகளிடம் ஏற்கனவே கடன் அடிப்படையில் பணத்தை பெற்றுக்கொள்ளும் போது வங்கிகள் வந்து முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கின்ற கடன்களின் அளவு வந்து குறைவடையும். அதனால் வந்து இந்த தனியார் துறைக்கு கிடைக்கின்ற மூலதன வசதிகள் வாய்ப்புகள் வந்து குறைவடையும். அடுத்தது வட்டி வீதம் அதிகரிக்கும். அது நேரடியாகவே நடக்கும். ஏன்னா அரசாங்கம் வந்து உள்நாட்டிலேயே வந்து நிதியீட்டத்தை சேர்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டுகின்ற நிலைமை வரும்போது இப்போ தற்போதைய நிலைமை இலங்கை அரசாங்கம் தற்போதைய நிலைமையை குறிப்பிட்ட பார்த்தாலே தெரியும். இப்போ என்னென்னா இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில் போய் நிதியீட்டத்துக்கு நிதியை சேகரிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அப்போ அதால் வந்து அரசாங்கம் கட்டாயம் உள்நாட்டிலேயே தான் அந்த நிதியீட்டத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அப்போ உள்நாட்டு நிதி சந்தைகளில் வந்து அரசாங்கம் கடன்களை பெற்றுக்கொள்ளல வந்து நிறைய வரி விகிதம் வந்து நேரடியாகவே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றது வந்து கடனுக்கான கேள்வி குறைவடைந்து வட்டி வீதம் குறைவடையும். வந்து கடனுக்கான வட்டி வீதம் குறைவடையும் என்றைக்குல வங்கிகள தொழில் வந்து வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு கடன்களை வழங்குறது முதலீட்டாளர்கள் முக்கியமான பெரும் கடன்கள் வந்து முதலீட்டாளர்களுக்கு வழங்கக்கூடிய கடன்களாகத்தான் இருக்கு. ஆனால் இவ்வாறான ஒரு நிலைமை வரைக்குள்ள வங்கிகள் என்ன செய்யும், அரசாங்கத்துக்கு கடன்களை வழங்குறதால முதலீட்டாளர்களுக்கு கடன்களை வழங்குறது குறைவடையும். அப்போ அந்த கடன்களுக்குரிய வட்டி விகிதங்களும் குறைவடையும். மற்றது செல்மதி நிலுவை பிரச்சனை ஏற்பட்டு அதனூடாக எங்களோட அந்நிய செலாவணி மாற்ற விகிதம் வந்து வீழ்ச்சியடையும். இப்போ இந்த இதில் குறிப்பிடப்பட்ட பாதக விளைவுகள் எல்லாமே இப்போ நடைமுறையில் இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இதுதான் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையினூடாக ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகளாக சொல்லலாம். இப்போ 2021ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை நிதியீட்டம் செய்கிறதுக்கு வந்து அரசாங்கம் வந்து முழுமையாகவே உள்ளக நிதியீட்டங்களைத்தான் பயன்படுத்தி இருக்குது. ஏன்னா வெளிநாடுகளில் வந்து நிதியீட்டம் செய்வதற்கு இயலாத ஒரு நிலைமை இருந்த காரணத்தால் வந்து அரசாங்கம் முழுமையாகவே 2021ஆம் ஆண்டில் வந்து உள்ளக நிதி மூலங்களை தான் பயன்படுத்தி நிதியீட்டம் செய்திருக்கு. Ours is a never-ending journey that continues to shape the future of an entire nation. The Center for Banking Studies, your guide to the future. அரசு வருமானம் குறைவடைதல் மற்றும் அரசு செலவினம் அதிகரித்தல் என்பன மிக முக்கியமான காரணிகளாக அமைவதுடன் பாதிட்டு பற்றாக்குறையின் விளைவாக நாட்டில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இதனால் எவ்வாறு ஒரு நாடு முடக்கப்படுகின்றது என்பதை பற்றிய விடயங்களையும் எவ்வாறான மாற்றங்கள் உருவாகும் என்பதை பற்றியும் நாங்கள் அறிந்திருந்தோம். அதேபோன்று இந்த பாதிட்டு பற்றாக்குறை ஏற்படும் போது அரசாங்கமானது குறிப்பிடப்பட்டவாறு இந்த பாதிட்டு பற்றாக்குறையை சீர் செய்ய முற்படும். இதை நாங்கள் அரச நிதியீட்டம் என்று கூறுவோம். திரு பிரபாகர் அவர்களே, இந்த அரச நிதியீட்டல் மூலங்களை இந்த மூலங்களை அரசு எவ்வாறு வகைப்படுத்துகின்றது? நான் இப்போ பாதகமான விளைவுகள் சம்பந்தமாக நாங்கள் ஆராயும் போதே பார்த்திருந்தோம். அரசாங்க நிதியீட்டத்தினை மேற்கொள்வது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முறை மூலம் அரசாங்க நிதியீட்டத்தினை மேற்கொள்ள முடியும். இங்கே காட்டப்பட்டிருக்கிறவாறு பார்த்தோம்னு சொன்னால் பாதுகாப்பு பற்றாக்குறை வந்து முக்கியமாக 2 வழிமுறைகளில் நிதியீட்டம் செய்யப்படும். ஒன்று வந்து உள்நாட்டு மூலங்கள், மற்றது வெளிநாட்டு மூலங்கள். இந்த உள்நாட்டு மூலங்களை பார்த்தோம்னு சொன்னால் உள்நாட்டு மூலங்கள் வந்து பிறகு 2 வகுதிகளாக காணப்படுது. ஒன்று வந்து உள்நாட்டு சந்தை கடன் மூலங்கள், மற்றது வந்து உள்நாட்டு சந்தை எல்லா கடன் மூலங்கள். ஒன்று சந்தை கடன் மூலங்கள், மற்றது சந்தை எல்லா கடன் மூலங்கள். இந்த சந்தை கடன் மூலங்களை வந்து நாங்கள் மேலும் 2 பகுதியாக பிரிக்கலாம். அதை பார்த்தோம்னா ஒன்று வங்கித்துறை கடன்கள், மற்றது வங்கி எல்லா துறை கடன்கள். இதில் வங்கித்துறை கடன்கள் இன்னும் மேலும் 2 பகுதிகளாக காணப்படுது. ஒன்று மத்திய வங்கி மற்றும் வணிக வங்கி. அப்போ அரசாங்கம் வந்து மத்திய வங்கி வணிக வங்கிகளில் இருந்து கடனை பெற்று நிதியீட்டம் செய்தால் அது வந்து நாங்கள் வங்கித்துறை கடன்கள் என்று சொல்லுவோம். அதே மாதிரி வங்கி எல்லா துறைகளிடமிருந்து அரசாங்கம் பெற்றுக்கொள்கிற கடனை வந்து
வங்கியில்லா துறை மூலம் பெற்றுக்கொள்கின்ற கடன், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் உள்நாட்டு சந்தை கடன் மூலங்கள். இப்போ இதில் வந்து வங்கியில்லா துறையில் வந்து பிரதான உள்நாட்டு சந்தை கடன் கருவிகளாக இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திரைசேரி உண்டியல்கள், திரைசேரி முறைகள், மத்திய வங்கி முற்பணங்கள் மற்றும் இலங்கை அபிவிருத்தி முறைகள். இவற்றை கொண்டு தான் அரசாங்கம் நிதியை திரட்டும் உள்ளாக வங்கித்துறை கடன்களில் வந்து வங்கியில்லா துறையில் வந்து எந்த சந்தை கருவிகளும் வந்து பயன்படுத்தப்பட மாட்டாது. அப்போ இதுதான் உள்நாட்டு மூலங்களாக காணப்படுது நிதியீட்டத்தில் வந்து. அடுத்ததாக வந்து அரசாங்கம் மத்திய வங்கியிடம் நாங்கள் பார்த்தோம். இப்போ அரசாங்கம் வந்து மத்திய வங்கியிடமிருந்து கடன் பெறும், மற்றது வணிக வங்கியிடமிருந்து கடன் பெறும், மற்றது வங்கியில்லா துறையிலிருந்து கடன் பெறும். அப்போ இந்த 3 அமைப்புகளிடமிருந்து கடன் பெறையக்குள்ள முக்கியமாக இந்த அரசாங்கம் மத்திய வங்கி மற்றும் வணிக வங்கிகளிடமிருந்து அதிகமாக கடன் பெறையக்குள்ள அது ரெண்டுமே வந்து பண நிரம்பல் அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தில் ஒரு பணவீக்க நிலைமைக்கு இட்டு செல்லும். அப்போ இந்த 2 அரசாங்கம் வந்து மத்திய வங்கியிலேயோ அல்லாட்டி வணிக வங்கியிடமிருந்து கடனை பெறையக்குள்ள அது அதிகமாக, அதாவது பணப்புழக்கத்தை அதிகரித்து பண நிரம்பலினை அதிகரித்து அது வந்து பணவீக்க நிலைமைக்கு இட்டு செல்லும். அப்போ அதை நாங்கள் இப்போ நேரடியாக நடைமுறையில் அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது எல்லாருக்கும். அடுத்தது வந்து உள்நாட்டு வங்கியில் துறையில் ஊடாக பெற்றுக்கொள்கின்ற நிதியீட்டம் வந்து அது வந்து பண நிரம்பலை அதிகரிக்காது. என்னென்னு சொன்னால் அதன் மூலம் திருப்பி ஒரு கடனாக்கம் அல்லாட்டி கடன் உருவாக்கம் ஏற்படாத நிலைமை காணப்படுவதால் அங்கே பண நிரம்பல் அதிகரிக்காது. ஆனால் இதன் மூலம் பெறக்கூடிய நிதியீட்டம் வந்து மிக வரையறுக்கப்பட்டதாக காணப்படுறதால தான் அரசாங்கம் மத்திய வங்கியிடமோ இல்லாட்டி வணிக வங்கிகளிடம் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அடுத்தது நாங்கள் பார்த்தோம்னா சந்தையில்லா கடன்கள். சந்தையில்லா கடன்கள் வந்து அதான் நாங்கள் கடன் கருவிகள் கூடத்தான் அரசாங்கம் நிதியினை ஈட்டுதுன்னு சொல்லி நாங்கள் 4 கடன் கருவிகளை பார்த்துருந்தோம். அந்த எந்த கடன் கருவிகளும் பயன்படுத்தாமல் அரசாங்கம் பெற்றுக்கொள்கின்ற கடன்களை தான் நாங்கள் சந்தையில்லா கடன்கள்னு சொல்லுவோம். அது உள்நாட்டு வங்கியில்லா துறை கடன்களில் வந்து வங்கியில்லா துறை கடன்களை வந்து நாங்கள் சேமிப்பு நிறுவனங்கள் மற்றும் காப்புறுதி நிதியங்கள் மற்றும் ஊழிய சேம லாப நிதியம், ஊழிய நம்பிக்கை நிதியம், அதான் சமூக பாதுகாப்பு நிதியங்களாக காணப்படுகின்ற ஓய்வூதிய நிதியம் போன்றவரிடமிருந்து அரசாங்கம் பெற்றுக்கொள்கின்ற கடனை வந்து இது குறிக்குது. அடுத்தது வந்து நாங்கள் இப்போ பாதுகாப்பு பற்றாக்குறை நிதியீட்டம் செய்வதில் உள்நாட்டு மூலங்களை பார்த்துட்டோம். இப்போ இனி வந்து நாங்கள் வெளிநாட்டு மூலங்களை பார்த்தோம்னு சொன்னால் வெளிநாட்டு மூலங்களில் வந்து முக்கியமானது வெளிநாட்டு கடன்கள். பெரும்பகுதி வந்து வெளிநாட்டு கடன்கள், மற்றது வெளிநாட்டு கொடைகள், அதாவது வந்து வெளிநாட்டு நன்கொடைகளை குறிக்கிடலாம். அடுத்தது வந்து இலகு கடன்கள். அதாவது வந்து வெளிநாட்டு கடன்களை வந்து நாங்கள் 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று இலகு கடன்கள், மற்றது வணிக கடன்கள் இல்லாட்டி சந்தை கடன்கள் வந்து குறிப்பிடலாம். அதே மாதிரி வெளிநாட்டு கொடைகளையும் வந்து பண்ட கொடைகள் மற்ற நிதி கொடைகள், அதாவது வந்து வெளிநாட்டு அரசாங்கத்தால் இல்லாட்டி நிறுவனங்களால் பண்டங்களாக வழங்குறது இல்லாட்டி பணமாக வழங்குறது. நீங்கள் அண்மையில் பார்த்தா இந்தியா, சீனா போன்ற நாடுகள் வந்து எங்களுக்கு உணவு பண்டங்களை வந்து கொடைகளாக அனுப்பி வச்சிருக்கு. அப்போ அது வந்து பண்ட கொடைகளுக்குள்ள வரும். அப்போ அது வேறு நிதி கொடைகளாக செய்தால் அது நிதி கொடைகளாக வரும். அப்போ இது 2 வழிமுறை மூலம் அரசாங்கம் பாதுகாட்டுக்கு நிதியீட்டம் செய்யும். அதே மாதிரி வெளிநாட்டு கடன்கள் என்றால் இலகு கடன்கள் அல்லது சந்தை கடன்கள். அதே மாதிரி இலகு கடன்களையும் வந்து நாங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று வந்து நிதிசார் கடன்கள், மற்றது வந்து பண்ட கடன்கள். நிதிசார் கடன்கள் மற்றது பண்ட கடன்கள். அப்போ இதுவும் 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். இப்போ இந்த நடைமுறை மூலம்தான் வெளிநாட்டு மூலங்கள் மூலமும் அரசாங்க நிதியீட்டத்தை செய்யலாம். அது ஒரு பொதுவான கருத்து. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை அரசாங்கம் வந்து 2021ஆம் ஆண்டில் வந்து முழுமையாக உள்நாட்டு மூலங்கள் மட்டும்தான் இந்த நிதியீட்டத்தை செய்திருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இலங்கை அரசாங்கம் பாதிட்டு பற்றாக்குறை ஏற்படும் பொழுது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மூலங்களூடாக எவ்வாறு நிதியீட்டம் செய்கின்றது, அந்த நிதியீட்டத்துக்கு அரசாங்கத்திடம் காணப்படுகின்ற தேர்வுகள் வகைகள், எவ்வாறான மாற்றீடு வகைகள் காணப்படுகின்றன என்பதை பற்றிய ஒரு பூர்ணமான விளக்கத்தை இத்தருணத்திலே மிகவும் முக்கியமான ஒரு விடத்தை திரு பிரபாகர் அவர்கள் எங்களுக்கு கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து நாங்கள் இறைக்கொள்கையின் அண்மைக்கால போக்கள் பற்றி ஏற்றுவோம். இந்த திரையிலே காட்டப்பட்டிருக்கிறவாறு நாங்கள் இப்போ இறைக்கொள்கை சம்பந்தமாக முழுமையாக பார்த்துருக்கோம். அதாவது 3 பெரும் பகுதிகளை நாங்கள் பார்த்தோம். முதலாவது வருமானம், செலவினம் மற்றும் பாதுகாடு. இந்த 3 பெரும் பகுதிகளையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு குறிகாட்டிகளை இங்கே காட்டப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று முக்கிய இறை மீதிகளாக வந்து நாங்கள் 3 பகுதியாக இறை பற்றாக்குறை கணிப்பிடப்படும் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ இதில் வந்து இதெல்லாம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக காட்டப்பட்டிருக்குது. இது திரண்டரை மீதி, மற்றது வந்து நடைமுறை கணக்கு மீதி, மற்றது ஆரம்ப மீதி. இதில் பார்த்தீங்கன்னா
அடைப்புக்குறிகளை காட்டப்பட்டிருக்கிறது 2020 ஆண்டுக்குரிய தரவுகள் மேலே காட்டப்பட்டிருக்கிறது 2021 ஆண்டுக்குரிய தரவுகள். அடுத்தது வந்து பாதுகாட்டு பற்றாக்குறைக்கு நிதியீட்டம் செய்கிறது எவ்வாறு என்று நாங்கள் பார்த்துருக்கோம். இலங்கை அரசாங்கத்தின் வரி வருமானங்கள் இதிலே காட்டப்பட்டிருக்கிறது. என்ன வருமான வரி காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு வருமான வரி, இது கலால் தீர்வை, நாங்கள் பெறுமதி சேர் வரி, துறைமுகங்கள் மற்றும் வானூர்தி கட்டணம், இறக்குமதி தீர்வை, இணைய வரிகள், அடுத்தது வரியல்லா வருமானம் போன்ற மூலங்கள் வந்து இதில் காட்டப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அரச செலவினம் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து பாதுகாடுன்றது இதுதான். அரச வருமானங்களை கொண்டு அரசு செலவினங்களை செய்வது, வட்டி கொடுப்பனவுகள், சம்பளங்களும் கூலிகளும், மூலதன செலவினம், மானியம் மற்றும் மாற்றல் கொடுப்பனவு எல்லாம் அதாவது வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாகத்தான் இது முழுமையாக காட்டப்பட்டிருக்கிறது. இன்றைய இறைக்கொள்கை மற்றும் அரசு நிதி என்கின்ற தலைப்பின் இறுதி பகுதியை நாங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்து கொண்டிருந்த அந்த விடயப்பரப்பு சம்பந்தமான 3 வினாக்களை தொடர்ச்சியாக நாங்கள் வளவாளர் வினாவதனூடாக எங்களுடைய இந்த கலந்துரையாடலை முறிவுறுத்தக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அதிலே முதலாவது கேள்வி, அண்மை ஆண்டுகளில் இலங்கையின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையின் நிதியீட்டம் செய்வதில் பரந்தளவில் பயன்படுத்தப்பட்ட உள்நாட்டு கொடுகடன் கருவியாக இருந்துள்ளது எது? வளவாளரின் பதில். இந்த இதிலே பார்த்தமாக இருந்தால் 5 விடைகள் இதில் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. இது இலங்கையின் பாதுகாட்டு பற்றாக்குறை எவ்வாறு நிதியிடப்பட்ட, அதாவது மிக அதிகமாக எந்த கருவி மூலம் நிதியிடப்பட்டது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று திரைசேரி ஒண்டியர்கள், திரைசேரி முறைகள், ரூபா பணியங்கள், இலங்கை அபிவிருத்தி முறைகள், மத்திய வங்கியின் உட்பணங்கள், இவை அனைத்தும் தான் இந்த நாங்கள் கருவிகள் என்று சொல்லி பார்த்துருந்தோம். இதில் மிக அதிகமான பங்கு வகிக்கிறது வந்து திரைசேரி முறைகள். 2வது விடை தான் மிக பொருத்தமான விடையாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக காணப்படுறது திரைசேரி ஒண்டியலாக காணப்படும். அதற்குரிய திரைசேரி முறைகள் என்ற சரியான விடையை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தோம். அடுத்த கேள்வியானது, ஒரு பொருளாதார பின்னடைவை எதிர்கொள்வதற்கான மிக பொருத்தமான ஓர் இறைக்கொள்கையாக பின்வருவனற்றுள் எதனை அதிகரிக்கலாம்? ஒரு பொருளாதாரம் வந்து பின்னடைவு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமாக இதில் தரப்பட்டிருக்கிற விடைகளில் வந்து மிக பொருத்தமான விடையாக இருக்கிறது அரச செலவீடு. அதாவது வந்து அரச செலவீட்டினை அதிகரிப்பதனூடாக ஒரு பொருளாதார பின்னடைவை வந்து அடையக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் இந்த கேள்விகளிலே மிக நுணுக்கமாக அவதானிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், கேள்விகளிலே குறைவடைதல் சம்பந்தமாகவா இல்லை அதிகரித்தல் சம்பந்தமான கேள்வியாக அங்கே காணப்படுகின்றது என்பதை நாங்கள் மிகவும் அவதானமாக பார்த்து கொள்ள வேண்டிய கடப்பாடு மாணவர்களாக எங்களுக்கு இருக்கின்றது. அதே வகையில் அடுத்த கேள்வியானது, பாதீட்டு குறைநிலையானது சந்தை வட்டி வீத அதிகரிப்புக்கும் தனியார் முதலீட்டு வீழ்ச்சிக்கும் பங்களிப்பு நல்குவதாக பொருளியலாளர்கள் சிலர் வாதிடுவது ஏன்? இந்த வினாவுக்கான அணுகுமுறை எவ்வாறு அமைதல் வேண்டும்? நாங்கள் இப்போ இந்த பாதுகாட்டு பற்றாக்குறை, அதை தனியார் முதலீட்டு அதாவது வீழ்ச்சிக்கும் சந்தை வட்டி வீத அதிகரிப்புக்கும் எவ்வாறு இருந்ததுன்றது நாங்கள் நடைமுறையில் இப்போ எங்களோட பொருளாதாரத்தை நோக்கினாலே பார்க்கலாம். வந்து அரசாங்கம் வந்து உள்நாட்டு மூலங்களிலிருந்து நிதியீட்டம் செய்யும் போது அரசாங்கம் வந்து அதிக வட்டி வீதங்களை செலுத்த வேண்டிய தேவை ஏற்படும். ஏனென்றால் அரசாங்கம் வந்து திரைசேரி உண்டியல்கள் இல்லாட்டி திரைசேரி முறைகள் மூலம்தான் இந்த கடன்களை, அதாவது நிதியீட்டங்களை பெற்றுக்கொள்கின்றது. அப்போ திரைசேரி உண்டியல்கள் மற்றும் திரைசேரி முறைகளானவை வந்து சந்தையில் வந்து கேள்வி அடிப்படையில் தான் வட்டி வீதங்கள் தீர்மானிக்கப்படும். அவ்வாறு வட்டி வீதங்கள் தீர்மானிக்க அந்த திரைசேரி உண்டியல்கள் மற்றும் திரைசேரி முறைகளில் வந்து முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் வந்து என்ன செய்யணும் என்று சொன்னால், அவர்கள் வந்து அதிக வட்டி வீதத்தை எதிர்பார்ப்பார்கள். அதால் வந்து அரசாங்கம் ஏதோ ஒரு வட்டி வீதத்தை கொடுத்து நிதியீட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய தேவைக்கு உள்ளாகி இருக்கும். பாதுகாட்டு பற்றாக்குறை இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அரசாங்கம் அதிக வட்டியினை வழங்கி அந்த திரைசேரி உண்டியல்களோடான அல்லது திரைசேரி முறைகளோடான நிதியீட்டத்தை பெற்றுக்கொள்வதால் வந்து வட்டி விகிதங்கள் வந்து அதிகரிக்கிறது. அவ்வாறு வட்டி விகிதங்கள் அதிகரிக்கிறதால வந்து ஏனைய முதலீட்டாளர்களும் வந்து ஏனைய முதலீடுகளில் முதலீடு செய்யாமல் அவர்களுக்கு வந்து இது வந்து முதலீடுகளில் முதலீடு செய்தால் அவர்கள் அதில் வருமானத்தை பெற்றுக்கொள்ள மிக பிரயத்தனம் செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் முதலீட்டாளர்கள் சாதாரணமாக இந்த திரைசேரி உண்டியல்லையோ அல்லாட்டி திரைசேரி முறைகள்லையோ முதலீடுவதன் மூலம் சாதாரணமாக இருந்து கொண்டே அவர்கள் முதலீடுகள் மூலம் பெற்றுக்கொள்கின்ற வருமானம், ஒரு தொழிலில் முதலீடு செய்வது பெற்று அவர்கள் எவ்வளவு உழைத்து அந்த வருமானத்தை பெறுவார்களோ அதே மாதிரி இந்த திரைசேரி உண்டியல்களில் வாய்ப்பில் இட்டோ இல்லாட்டி திரைசேரி உண்டியல்களில் இதை பணத்தை விடுவதன் மூலம் அவர்கள் அதிகளவான வட்டியின் காரணமாக அதிக வருமானத்தை பெறுவார்கள். அப்போ அவர்கள நாட்டம் வந்து முதலீடுகளின் பக்கம் செய்யலாம், அதாவது தொழில் முயற்சிகளின் பக்கம் செல்லாமல் அவர்கள் இந்த திரைசேரி உண்டியல்கள் மற்றும் திரைசேரி முறைகள் மற்றும் வங்கிகளின் வாய்ப்புகள் போன்றவற்றில் அவர்கள் அதிகமாக
கூடுதலாக வைப்பு செய்கிறதால வந்து இந்த தனியாருடைய முதலீட்டு ஆசைகள் வந்து அல்லது தனியாருடைய முதலீட்டுகளில் வீழ்ச்சித்தன்மை வந்து காணப்படும். மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சி தொடரிலே நாங்கள் கலந்துரையாடிய இறைக்கொள்கை மற்றும் அரச நிதி சம்பந்தமான தொடர்ச்சியான விடயங்களை நீங்கள் நிச்சயமாக முற்றுமுழுதாக அடைந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். உங்களுக்கு மாணவர்களாகிய உங்களுக்கு இது சம்பந்தமான மேலதிக விடயங்கள் தேவைப்படும் பொழுது இலங்கை மத்திய வங்கியின் ஆண்டறிக்கை அத்தியாயம் 6 நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அந்த ஆண்டறிக்கையில் அத்தியாயம் 6 நீங்கள் சம்பந்தப்பட்டமான மேலதிக விடயங்களும் இன்றைய அண்மை கால போக்கு இலங்கையில் எவ்வாறு அரச நிதி மற்றும் இறைக்கொள்கை காணப்படுகின்றது என்ற விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்று இந்த கலந்துரையாடலிலே சிறப்பான விடயங்களை மிகவும் அனுபவ ரீதியான விளக்கங்களுடனும் நடைமுறை ரீதியான விளக்கங்களுடனும் எமக்கு அளித்த எம்முடைய வளவாளர் திரு பிரபார் அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அறிவூற்று நிகழ்ச்சி தொடரிலே உங்களை வசந்தம் தொலைக்காட்சியுடன் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மோகனன்.